காஸ்பல் ரெக்கார்டிங்ஸ் நிறுவனம் பெங்களூர் வழங்கும் பார்த்து கேட்டு வாழு வேதாகம சித்திர கதைகள். நூல் 6. இயேசு போதகரும் வைத்தியரும். வணக்கம் நண்பர்களே, உலகத்திலேயே மிக பெரும் போதகரை சந்திக்க உங்களை அழைக்கிறோம். அவர் பெயர் இயேசு. ஒளிநாடாவை கேட்டுக்கொண்டே இந்த படங்களை புரட்டி பாருங்கள். பாடம் முடிந்தவுடன் புதிய படத்திற்கு திரும்புங்கள். ஆரம்பிக்கலாமா? சித்திரம் 1. இயேசு நமது போதகர். இங்கு இயேசு கிறிஸ்துவின் ஓவியத்தை பார்க்கிறீர்கள். தேவனை குறித்து ஜனங்களிடம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் நமது சிருஷ்டிகர், மெய்யான தேவன். இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தபடியால் தமது பிதாவை குறித்து சகலத்தையும் அறிந்திருந்தார். தேவன் எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறவர். ஆனால் எல்லாரும் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டுள்ளனர். மரணம், பாவம், தேவனை குறித்து வெளிப்படுத்தக்கூடிய உதாரண உவமைகளை கொண்டு இயேசு போதித்தார். தொடர்ந்து கேளுங்கள். இயேசு கூறின உவமைகளையும் கதைகளையும் உங்களுக்கு எடுத்து கூறுகிறோம். உண்மையான தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். சித்திரம் 2. 2 வீடுகள். இந்த படத்தில் 2 வீடுகளை குறித்து இயேசு கூறின உவமை காணப்படுகிறது. ஒரு வீடு பலமான அஸ்திபாரமான பாறையில் கட்டப்பட்டதாகும். பெருவெள்ளம் வந்தாலும் பெருங்காற்று வீசினாலும் இந்த வீடு விழாது. மற்றொரு வீடு மணலின் மேல் கட்டப்பட்டது. பெருங்காற்று வீசும்போது வீடு விழுந்துவிடும். பாருங்கள், பெருவெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறது. பாறையின் மேல் வீட்டை கட்டினவன் புத்தியுள்ள மனுஷன் என்றார் இயேசு. நாமும் நமது வீட்டை சரியான அஸ்திபாரத்தின் மேல் கட்ட வேண்டும். அந்த அஸ்திபாரம் இயேசுவும் அவருடைய மொழிகளுமே. தேவனுடைய சித்தத்திற்கு இசைந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நாமும் புத்தியுள்ளவர்களாக கருதப்படுவோம். நமது வாழ்க்கையும் சிதறி போகாது. நாம் அவருக்கு கீழ்ப்படிந்தால் நமது வாழ்வு சாத்தானால் அழிக்கப்படாது. நமக்கு சோதனை உண்டாகும் போது நாம் உறுதியாக நிற்போம். சித்திரம் 3. விளக்கு காணப்பட வேண்டும். இந்த படத்திலுள்ள மனிதனிடத்தில் விளக்குகள் இருக்கின்றன. ஒருவன் தன்னிடத்திலுள்ள தீபத்தை தூக்கி பிடித்து இருட்டான வீட்டில் பிறரும் காணத்தக்கதாக உதவுகின்றான். மற்றவன் தன்னிடமுள்ள தீபத்தை பெட்டகத்தின் கீழே மறைக்க முயலுகிறான். அதனால் யாருக்கு வெளிச்சம் கிடைக்கும்? பாருங்கள், இயேசு உலகத்திற்கு ஒளி. ஏனெனில் தேவனிடத்தில் சேரும் வழியே காண்பிக்கிறவர் இயேசு. பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். பிறரும் தேவனை காண தீபம் காண்பிக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் என்று இயேசு சொன்னார். நாம் செய்யும் நீதியின் கிரியைகள் பிறருக்கு இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்க உதவும். பிறரும் உங்கள் வெளிச்சத்தை பார்க்கட்டுமே. சித்திரம் 4. பழிவாங்குதல். இந்த படத்தில் குரூரமான ரோம போர்ச்சேவகன் ஒருவன் யூத மனுஷனை கருணையின்றி அடிப்பதை பார்க்கலாம். போர்ச்சேவகன் யூதனுடைய அங்கியை எடுத்துக்கொண்டு நிற்கிறான். இப்போது இந்த மனிதன் என்ன செய்யக்கூடும்? ஜனங்களுக்கு இயேசு போதித்தது என்னவென்றால், உனக்கு தீங்கு செய்கிறவனுக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டாம். உன்னை வலது கன்னத்தில் அறைந்தவனுக்கு உனது இடது கன்னத்தையும் திருப்பிக் கொடு. வழக்கமாக ஒருவனை மற்றொருவன் துன்புறுத்தினால் அவன் தண்டனை பெறுவான். இது நியாயம். ஆனால் யார் தப்பு பண்ணினார்கள் என்று தீர்மானம் செய்வது கடவுள் ஒருவரே. தப்பு செய்கிற எல்லாரையுமே தேவன் நியாயம் தீர்ப்பார். ஒன்று, இந்த வாழ்க்கையிலேயே அவர்கள் நியாயம் தீர்க்கப்படலாம். இல்லை என்றால் உயிர்த்தெழுதலில் நித்திய மரணத்திற்கென்று நரக தீர்ப்பையும் பெறலாம். நாம் நியாயம் தீர்க்க புறப்பட்டு விட்டால் தேவன் விசனமடைவார். நமக்கு தீமை செய்தவர்களை நியாயம் தீர்க்கும் பொறுப்பை நாம் தேவனிடத்தில் விட்டு வைப்பது நமது கடமையாகும்.
சித்திரம் 5. தேவனிடம் ஜெபிப்பது. இந்த படத்தில் இருவர் ஜெபிப்பதை நாம் காண்கின்றோம். ஒருவன் வீதியில் ஜனங்கள் தன்னை காண விரும்பி அவர்களுக்கு முன்னால் நீண்ட ஜெபம் செய்கிறான். இவன் ஜன புகழ்ச்சிக்காக ஜெபிக்கிறான். இவன் ஒரு மாய்மாலக்காரன். இந்த விதமான ஜெபத்திற்கு தேவன் உத்தரவு அருளுகிறதும் இல்லை. ஜெபிப்பதை குறித்து இயேசு பேசும்போது, நீங்கள் ஜெபிக்கையில் அந்தரங்கத்தில் பிரவேசியுங்கள் என்றார். இரண்டாம் அவன் தன் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறான். அவனை வெளியில் யாரும் பார்ப்பதில்லை. அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் ஒருவரே அவன் ஜெபத்தை கேட்கிறார். அவன் ஜெபிக்கும் போது மனத்தாழ்மையுடனும் உண்மையுடனும் தேவனிடம் பேசுகிறான். இந்த விதமான ஜெபத்திற்கு தேவன் நிச்சயம் பதிலளிக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது தேவனுக்கு துதி செய்வது தகும். அவர் நம்மை பிசாசு, பாவம், தீமை நின்று விலக்கும்படி நாம் கேட்கலாம். பிறருடைய நன்மைக்கென்றும் நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய அனுதின தேவைகளை முன்வைத்து ஜெபிக்கவும் வேண்டும். சித்திரம் 6. தேவனுடைய உலகத்தில் தீமை. இந்த படத்தில் நீங்கள் காணும் ஜனங்கள் தீங்கு நிறைந்தவர்கள். வயல்வெளியில் அவர்கள் களைகளை உண்டு பண்ணும் தீய வித்துக்களை விதைக்கின்றனர். ஏனெனில் அவர்கள் நிலச்சொந்தக்காரரின் எதிரிகள். எதிரிகள் விதைத்த களைகளை நிலச்சொந்தக்காரர் அழிக்க முடியாது. அப்படி என்றால் நல்ல பயிரும் பிடுங்கப்பட்டு சேதம் விளையும். இதனால் அறுவடை வரும் வரை களைகளை வளரவிடுவதே உசிதமாகும். நில சொந்தக்காரரை தேவனுக்கு ஒப்பிடலாம். தேவனுக்கு உகந்தவர்கள் மத்தியில் தீமை விதைத்து விட்டான் சாத்தான். வேளை நிறைவேறும் போது இயேசு திரும்ப வருவார். தேவனை நம்பி நேசித்து வருகிறவர்களிடமிருந்து பொல்லாங்கனையும் பொல்லாங்கு செய்கிறவர்களையும் வெவ்வேறாக பிரித்து விடுவார். பொல்லாங்கனையும் அவனை பின்பற்றினவர்களையும் நரக அக்கினியில் போடுவார். தம்மை விசுவாசித்து பின்பற்றினவர்களை இயேசு தம்மிடம் அழைத்து சென்று நித்தியமாக தேவனோடு வாசம் செய்ய கூட்டிச் சேர்ப்பார். சித்திரம் 7. தேவனுடைய பிள்ளைகள். ஒரு நாள் சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் சிலர் கொண்டு வந்தனர். சிறு பிள்ளைகளை இயேசு தொடவும் ஆசீர்வதிக்கவும் இப்படி முயன்றனர். ஆனால் இயேசுவின் சீஷர்களோ கொண்டு வந்தவர்களையும் பிள்ளைகளையும் அதட்டி விரட்டினார்கள். தம்முடைய சீஷர்களை இயேசு கடிந்து, சிறு பிள்ளைகள் என்னிடம் வருவதை தடை செய்யாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. நீங்கள் பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணி தன்னை தானே உயர்த்துகிறவன் இயேசுவின் சீஷனாக இருக்க முடியாது. சித்திரம் 8. காணாமற் போன ஆடு. நீங்கள் காணும் இந்த படம் இயேசு கூறின உவமை ஒன்றே காண்பிக்கின்றது. ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தன. அதில் ஒன்று காணாமல் போயிற்று. ஆகையால் தனக்கிருந்த 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு அந்த ஆட்டை தேடி அலைந்தான். அவன் அதை கண்டுபிடித்தவுடன் மிகுந்த சந்தோஷமடைந்தான். இதே போலவே யாரும் சாத்தானின் வழியில் சென்று காணாமற் போவது பரலோகத்தில் உள்ள பிதாவின் சித்தமல்ல. இயேசு நல்ல மேய்ப்பன் ஆவார். காணாமற் போன ஆண்களையும் பெண்களையும் தேடி கண்டுபிடிக்கவே இயேசு உலகத்திற்கு வந்தார். இயேசு நம்மை ரட்சிக்கும்படிக்கு தமது ஜீவனையே அர்ப்பணித்த பெரிய மேய்ப்பர். அவரை பின்பற்றுங்கள். சித்திரம் 9. பிறருக்கு மன்னித்தல். கவனியுங்கள். ஒரு ராஜா தனது ஊழியக்காரரில் ஒருவனுக்கு தனக்கு மிகுந்த அளவு பணம் கடன் பட்டிருந்ததை கண்டுபிடித்தான். அந்த ஊழியக்காரனால் தனது கடனை திரும்ப செலுத்த முடியவில்லை. ஆகையால் ராஜா அவனையும் அவன் குடும்பத்தாரையும் விலைக்கு விற்றுவிட கட்டளையிட்டான். அந்த ஊழியக்காரனோ ராஜாவிடம் இரக்கத்திற்காக கெஞ்சினான். இதை கண்ட ராஜா மனதிறங்கி கடன் எல்லாவற்றையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். ஆனால் நடந்ததை படத்தில் பாருங்கள். இந்த ஊழியக்காரன் வழியில் தனக்கு குறைவான பணம் கடன் பட்டிருந்தவனை சந்தித்து அவன் குரல் வலையை நெரித்து தனக்கு கொடுக்க வேண்டிய கடனை திரும்ப தரும்படி வற்புறுத்தினான். உடனே கடனை திரும்ப செலுத்த முடியாத அவனை அவன் சிறையிலும் அடைத்தான். மற்ற ஊழியக்காரர் சென்று இதை ராஜாவிடம் அறிவித்தனர்.
கோபமூண்ட ராஜா அந்த பொல்லாத ஊழியக்காரனுக்கு ஆயுட்கால சிறை தண்டனை விதித்தான். நாம் செய்த எல்லா பாவங்களையும் தேவன் நமக்கு மன்னிப்பது போல நாமும் பிறருக்கு மன்னிப்பது நமது கடமையாகும். சித்திரம் 10. தேவன் தரும் பிரதிபலன். ஒரு விவசாயி தன் நிலத்தில் வேலை செய்ய வேலையாட்களை நியமித்தான். ஒரு நாளுக்கு 1 நாணயம் சம்பளம் கொடுக்க சம்மதித்தான். மாலையில் சம்பளம் வாங்க வந்தவர்களில் மத்தியானம் வேலைக்கு வந்தவன் 1 நாணயம் சம்பளம் வாங்கினான். அவன் குறைவான வேலையே செய்திருந்தான். ஆனால் முழு நாள் சம்பளமான 1 நாணயத்தை பெற்றான். கடைசியில் சம்பளம் வாங்கியவர்களில் முழு நாள் வேலை செய்தவர்களும் அதே கூலியை பெற்றனர். இதனால் முதலாளியிடம் சென்று இது ஏன் என்று கேட்டனர். ஆனால் முதலாளியிடம் வேலைக்காரன் சம்மதித்தபடியே 1 நாணயம் சம்பளமாக கொடுக்கப்பட்டது. இயேசு திரும்ப வரும் வரை நாமும் அவருக்காக பணி செய்ய அவர் விரும்புகிறார். தம்முடையவர்களை கூட்டி சேர்க்க அவர் எந்த நேரத்திலும் வருவார். நீ ஆயத்தமா? சித்திரம் 11. ஆயத்தப்படு. 10 கன்னிகைகளை குறித்து இயேசு ஒரு உவமையை சொன்னார். இவர்கள் கல்யாண விருந்துக்காக காத்துக் கொண்டிருந்தனர். இவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், மீதி 5 பேர் புத்தி அற்றவர்கள். மணவாளன் நடு இரவில் வந்தார். அவருடைய சத்தம் கேட்டவுடன் தங்கள் எண்ணெய் திரிகளை கொளுத்தினார்கள். எல்லாரும் ஆயத்தமாயிருந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் தாங்கள் ஏற்றியிருந்த தீபத்தை எடுத்துக்கொண்டு மணவாளனின் விருந்துக்குள் நுழைந்தனர். புத்தியற்ற 5 பேரின் விளக்குகளில் எண்ணெய் இல்லாததால் எண்ணெய் வாங்க தேடி திரிய ஆரம்பித்தார்கள். அவர்கள் வர தாமதமான நேரத்தில் விருந்து சாலையின் கதவுகள் அடைக்கப்பட்டன. எங்களுக்கு திறவுங்கள் என்று 5 கன்னிகைகள் வெளியே இருந்து கதறினார்கள். உங்களை நான் அறியேன் என்று மணவாளன் உள்ளே இருந்து பதில் கொடுத்தார். பரலோகம் சென்றுள்ள இயேசு ஒரு நாள் திடீரென்று இறங்கி வருவார். ஆயத்தமுள்ள தம்முடையவர்களை அவர் தாமதமின்றி அழைத்து சென்று விடுவார். அவர் வருகைக்கு நீயும் ஆயத்தப்படு. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். சித்திரம் 12. இயேசுவுக்கு காத்திரு. இயேசுவின் வருகைக்கு காத்திருப்பது என்றால் என்ன? அது எப்படி? வெகு தூரத்திற்கு பிரயாணமாக சென்ற கனவான் ஒருவன் திரும்பி வந்தான். அவன் சென்றிருந்த போது தன்னுடைய பணத்தை வேலைக்காரரிடம் விட்டு சென்றிருந்தான். ஒருவனிடம் 5 பணம் இருந்தது. அதை கொண்டு அவன் வேறு 5 பணத்தை சம்பாதித்து எஜமானனுக்கு கொடுத்தான். மற்றொருவனிடம் 2 பணம் இருந்தது. அவனும் வேறு 2 பணம் சம்பாதித்தான். இந்த 2 பேருக்கும் அந்த கனவான் தகுந்த சன்மானமும் மரியாதையும் பரிசாக அளித்தான். மற்றொருவன் தன்னிடமிருந்த 1 பணத்தை வியாபாரம் செய்யாமல் அப்படியே மூடி வைத்திருந்தான். சோம்பேறியாக இருந்த இந்த வேலைக்காரனை கண்ட கனவான் தனது ஆதிக்கத்திலிருந்து அவனை வெளியேற்றினான். இயேசுவும் தமது வருகை வரை நாமும் உழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிறரை நேசிக்கவும் ஆதாயப்படுத்தவும் இயேசுவை பின்பற்ற அவர்களுக்கு போதிக்கவும் விரும்புகிறார். இயேசு திரும்ப வரும்போது இப்படி நீ செய்வதாக கண்டால் நல்லது, என்னுடைய எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் நீ பிரவேசி என்று மகிழ்ச்சியுடன் கூறுவார். பரிகாரியான இயேசு. சித்திரம் 13. ஞானஸ்நானம் பெறுதல். இந்த படத்தில் இயேசு போதிக்கு முன் நடந்த சம்பவத்தை பார்க்கிறீர்கள். அவருடன் நதியில் நிற்கிறவனின் பெயர் யோவான். இயேசு தேவனிடமிருந்து வருகிறவர் என்பதை யோவான் அறிந்திருந்தான். தங்கள் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று யூத மக்களை எச்சரித்து வந்தான். அவன் கூறியதை விசுவாசித்தவர்கள் நதியில் ஞானஸ்நானம் பெற்றனர். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்க தீர்மானம் செய்ததையே அவர்கள் இவ்வாறு அறிக்கை செய்தார்கள்.
ஆனால் இவர்களோடு கூட இயேசுவும் யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெற வந்தார். இயேசு ஒரு நாளும் பொல்லாங்கு செய்ததில்லை. யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தபோது ஆச்சரியமான சம்பவம் ஒன்று நடந்தது. பரலோகம் திறவுண்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் இயேசுவின் மேல் இறங்கினார். தேவசத்தம் வானத்திலிருந்து, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒலித்தது. அதிலிருந்து இயேசு பல அற்புதங்களை செய்து தாம் தேவனிடத்திலிருந்து வந்த மெய்யான இரட்சகர் என்று காண்பித்து வந்தார். சித்திரம் 14. இயேசு சீஷர்களை அழைத்தல். தமக்கு உதவி செய்யும்படி இயேசு ஜனங்களை எதிர்பார்த்தார். அவர் தேவனை குறித்து பிறரிடம் போதிக்கும்படியாக தம்மிடம் கற்றுக்கொள்ள விரும்பினார். ஒரு நாள் ஏரிக்கரையில் இயேசு நடந்து செல்கையில் இவர்கள் மீன் பிடிக்கிறதை கண்டார். அவர்களுடைய பெயர் பேதுரு மற்றும் அந்திரேயா. இயேசு அவர்களை பார்த்து, என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே தங்கள் வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். பின்பு இயேசு யோவானையும் யாக்கோபையும் அழைத்தார். அவர்களும் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றினார்கள். இப்படி தம்மை பின்பற்றி வந்தவர்களில் 12 பேரை இயேசு தமது சீஷர்களாகவும் உதவியாட்களாகவும் தெரிந்தெடுத்தார். அவர் செய்த அற்புதங்களை அவர்கள் தங்கள் கண்களால் கண்டார்கள். நாமும் இயேசுவை பின்பற்றினால் அவரது சீஷர்களாக மாறலாம். சித்திரம் 15. குணமான குஷ்டரோகி. ஒரு நாள் குஷ்டரோகி ஒருவன் இயேசுவிடம் வந்தான். அவன் முழங்காலில் விழுந்து இயேசுவை பணிந்து, உமக்கு சித்தமுண்டானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கெஞ்சினான். அவனுடைய வியாதியை கண்ட பிறர் அருகே செல்ல மறுத்தாலும் இயேசு அவன் மேல் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, நீ சுத்தமாகு என்றார். உடனே அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அவன் தான் அடைந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் அறிவித்தான். பாவம் குஷ்டத்தை போன்றது. குஷ்டரோகம் பிறரிடமிருந்து நம்மை பிரிப்பது போல பாவம் நம்மை தேவனிடமிருந்து பிரிக்கிறது. ஆனால் நாம் இயேசுவிடம் வந்தால் அவர் எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை சுத்திகரிப்பார். சித்திரம் 16. நடந்து சென்ற திமிர்வாதக்காரன். ஒரு நாள் இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு வீட்டுக்குள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்போது கைகால் வழங்காத ஒருவனை 4 பேர் தூக்கி கொண்டு வந்தார்கள். ஜன நெரிசல் அதிகமாயிருந்ததினாலே அவனை உள்ளே கொண்டு செல்ல முடியவில்லை. அவர்கள் மாடிக்கு சென்று மேல் ஓட்டை பிரித்து திமிர்வாதக்காரனை துப்பட்டியில் இறக்கினார்கள். தன்மேல் அந்த 4 பேரும் வைத்திருந்த விசுவாசத்தை கண்டு அந்த நோயாளியை பார்த்து, இயேசு, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இதை கேட்ட மதத் தலைவர்கள் கோபமடைந்தனர். தேவன்தானே பாவம் மன்னிக்க அதிகாரமுடையவர் என்று முறுமுறுத்தனர். இயேசு கர்த்தர் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசுவோ, உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று கட்டளையிட்டார். குணமடைந்தவன் உடனே எழுந்து துப்பட்டியை எடுத்து நடந்தான். உடனே குணமடைவது ஆச்சரியமல்லவா? அதைவிட மேலானது பாவங்கள் மன்னிக்கப்படுவது ஆகும். அப்போதுதான் தேவன் தரும் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். சித்திரம் 17. சூம்பின கையும் கடின இருதயங்களும். இங்கு இயேசு தேவனுடைய வீட்டில் இருப்பதை காண்கிறோம். மத தலைவர்கள் இங்கு இருக்கிறார்கள். வாரத்தின் முக்கிய நாள் அது. எல்லாரும் தேவனை வணங்கும் நாள் அது. இந்த நாளில் யாரும் வேலை செய்யக்கூடாது. எல்லாரும் ஓய்ந்திருக்க வேண்டும். அங்கு சூம்பின கையுள்ள ஒருவனும் இருந்தான். அவனை இயேசு குணப்படுத்துவாரா என்று காணும்படி மத தலைவர்கள் காத்துக் கொண்டிருந்தனர். இயேசு ஓய்வு நாள் ஆசரிப்பை புறக்கணித்த குற்றத்தை செய்து விடுவார் என்பது அவர்களது நோக்கமாய் இருந்தது. இயேசு அவர்களை பார்த்து, இந்த நாளில் நமது கட்டளை என்ன செய்ய கூறுகிறது? நன்மை செய்யவோ அல்லது தீமை செய்யவோ என்று கேட்டார். மத தலைவர்களால் இதற்கு பதில் கூற முடியவில்லை. கடின இருதயமுள்ளவர்களால் பதில் கூற முடியுமா? இயேசு சூம்பின கையுடையவனை நோக்கி, உன் கையை இங்கே நீட்டு என்றார்.
அவன் நீட்டினவுடன் அது மறு கையை போல சுஸ்தமாயிற்று. நாம் எப்போதும் தேவனை வணங்க வேண்டும். அதோடு கூட பிறரை நேசித்து அவர்களுக்கு நன்மையும் செய்ய தவறக்கூடாது. சித்திரம் 18. அமைதி கண்ட கடல். இந்த படத்தில் இயேசுவும் அவரது சீஷர்களும் ஒரு படகில் பிரயாணம் செய்வதை பார்க்கிறோம். கடல் பிரயாணத்தின் போது திடீரென்று புயல் காற்று வீசினது. புயலை நிமித்தம் கடல் அலைகள் கொந்தளித்து நீர் படகில் நிறைய அது அமிழ்வது போல் ஆனது. படகின் பின்னணியில் அயர்ந்து நித்திரை செய்த இயேசுவை சீஷர்கள் எழுப்பி, நாங்கள் அமிழ்ந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, ஏன் இப்படி கலங்குகிறீர்கள்? உங்களோடு இருக்கும் என்மேல் உங்களுக்கு நம்பிக்கை விசுவாசம் இல்லையா என்று காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அப்படியே அமர்ந்து போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு, ஆச்சரியமாயிருக்கிறதே, காற்றும் கடலும் உடனே இவருக்கு கீழ்ப்படிந்து விட்டதே என்றார்கள். இயேசு உண்மையான கடவுள். அவர் நம்மோடு இருக்கும் போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? உலகத்திலுள்ள எல்லா சக்திகளை காட்டிலும் இயேசு பெரியவர். ஆகையால் அவர் நம்மை காப்பாற்றும்படி அவரிடம் நாம் சரணடைவது அவசியம். சித்திரம் 19. குணமடைந்த ஸ்திரீ. இந்த கூட்டத்தில் ஒரு பெண்ணை காண முடிகிறதா? 12 ஆண்டுகளாக இரத்த ஊறலினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாள் அவள். இயேசு ஜனங்களை குணப்படுத்துவதை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். ஆகையால் இயேசுவின் சால்வை ஓரத்தை எப்படியாவது தொட்டுவிட வேண்டும் என்று தீர்மானித்தாள். அவள் இப்படி இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொட்டவுடன் அவளுடைய உதிர ஊறல் நின்று போயிற்று. குணமானாள். இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டதை அறிந்து, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அவரை நெருங்கிக் கொண்டிருந்த பல ஜனங்களின் மத்தியில் இயேசுவை தொட்ட ஸ்திரீயையே அவர் தேடுகிறார் என்று அவள் உணர்ந்தாள். பயத்தோடு இயேசுவின் பாதத்தண்டை முழங்காலில் விழுந்தாள். இயேசு அவளை பார்த்து, என்மேல் நீ வைத்திருந்த விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது, சமாதானமாக எழுந்து போ என்றார். பிறரிடமிருந்து நாம் மறைத்து வைக்க முயலும் உண்மைகளை இயேசு அறிவார். அவரால் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று நம்பி இயேசுவிடம் நீ கிட்டிச் சேரு. சித்திரம் 20. மரித்த பிள்ளை எழுந்தாள். யவீரு என்ற பெயருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு இயேசு வந்து கொண்டிருந்தார். யவீரு ஒரு பெரிய கனவான். அவனுடைய மகள் மிகுந்த வியாதிப்பட்டிருந்தாள். இயேசு வந்து சேரும் முன் அவள் மரித்தும் போனாள். யவீருவை கண்ட இயேசு, கலங்காதே, விசுவாசமுள்ளவனாக இரு என்றார். மரித்து போன பிள்ளையை சுற்றி அழுது கொண்டிருந்த ஜனத்தை அப்புறப்படுத்திவிட்டு யவீரு, அவன் மனைவி, தனது 3 சீஷர்களை மாத்திரம் இயேசு உள்ளே அழைத்துச் சென்றார். பிள்ளையின் கைகளை பிடித்து, எழுந்திருக்கும்படி உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்னார். உடனே பிள்ளை எழுந்து நடக்க ஆரம்பித்தாள். அவள் சாப்பிடும்படி ஆகாரம் கொடுத்தார்கள். ஆம், இயேசுவுக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் உண்டு. அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு மரணத்தை குறித்த பயமும் அவசியமில்லை. சித்திரம் 21. தாழ்த்தப்பட்டவளின் விசுவாசம். ஒரு நாள் இயேசுவிடம் கானானிய ஸ்திரீ ஒருத்தி வந்தாள். அவளுடைய மகளுக்கு பிசாசு பிடித்திருந்தது. அவள் இயேசுவை நோக்கி பிசாசை துரத்தும்படி வேண்டிக் கொண்டாள். இயேசுவோ, தாம் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் முதலாவதாக அனுப்பப்பட்டேன் என்பதை, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்ற விதமாக கூறினார். அதற்கு அந்த ஸ்திரீ, பிள்ளைகள் மேஜையிலிருந்து தவறவிடும் அப்பத்தை நாய்க்குட்டிகள் தின்னலாமே என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடைய விசுவாசம் பெரிது, நீ கேட்பது உனக்கு கிடைத்தது என்றார். இந்த வார்த்தையை கேட்ட கானானிய ஸ்திரீ தன் வீட்டிற்கு சென்ற பொழுது பிசாசு நீங்கி தன் மகளை விட்டு போயிருப்பதையும் அவள் சுகமாக தெளிந்திருப்பதையும் கண்டாள். எல்லா ஜாதிக்காரரையும் பாஷைக்காரரையும் இயேசு நேசிக்கிறார். இயேசு தம்மை விசுவாசிப்பதன் மூலம் நாம் பிசாசின் இக்கட்டு தொல்லைகளிலிருந்து விடுதலையடைய வேண்டும் என்றும் விரும்புகிறார். சித்திரம் 22. செவிடோமே பேசுதல்.
ஒரு மனிதனை சிலர் இயேசுவினிடம் கொண்டு வந்தனர். அவன் பிறவியிலேயே ஊமையாயிருந்தான். அவனால் சரியாக பேசவும் முடியவில்லை, கேட்கவும் முடியவில்லை. இயேசு அவனை ஜனக்கூட்டத்தின் நடுவிலிருந்து வெளியே அழைத்து போனார். தம்முடைய விரல்களை அவனுடைய காதுகளில் வைத்தார். பின்பு அவர் நிலத்தில் உமிழ்ந்துவிட்டு அவனது நாவை தொட்டார். அப்படியே வானத்திற்கு நேராக தமது முகத்தை ஏறெடுத்து, திறக்கப்படுவாயாக என்றார். உடனடியாக செவிடுமை கேட்கவும் பேசவும் தொடங்கினான். இதை கண்ட ஜனங்கள் பிரமிப்படைந்தார்கள். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று அவரை வாழ்த்தினார்கள். நாம் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி நமது காதுகளையும் தேவ வசனத்தை பேசும்படி நமது வாயையும் திறக்க இயேசுவால் கூடும். சித்திரம் 23. இயேசு குருடனின் கண்களை திறந்தார். இந்த படத்தில் ஒரு குருடனை நாம் காண்கின்றோம். இவனை இயேசு கிராமத்திற்கு வெளியே அழைத்து சென்றார். அவனுடைய கண்களில் உமிழ்ந்து, உன்னால் பார்க்க முடிகிறதா என்று கேட்டார். அந்த மனிதனால் மிகுந்த தெளிவாக பார்க்க முடியவில்லை. நடக்கிற ஜனங்களை மரங்களைப் போல பார்க்கிறேன் என்றான். மறுபடியும் இயேசு அவனுடைய கண்களை தொட்டார். அதன் பின்பு அவனால் சரியாக முற்றிலும் பார்க்க முடிந்தது. தனக்கு பார்வை தந்த இயேசுவை கண்டு எவ்வளவாக அவன் பூரித்திருப்பான். சாத்தான் ஆவிக்குரிய குருட்டாட்டத்தை நமக்கு கொடுக்க முயற்சிக்கிறான். இயேசுவை காணவும் அவரே நாம் அறியவும் சாத்தானுக்கு இஷ்டமில்லை. நம்மை ரட்சிக்கவும் வேத வாக்கியங்களின் மூலம் நம்மை நாம் புரிந்து கொள்ளவும் இயேசு வாஞ்சிக்கிறார். சித்திரம் 24. சாத்தானின் மேல் இயேசுவின் அதிகாரம். ஒரு நாள் இயேசுவின் சீஷரிடம் தனது மகனை ஒருவன் அழைத்து வந்தான். பிசாசு பிடித்த அவனை குணமாக்க சீஷர்களால் முடியவில்லை. இயேசு வந்ததை கண்ட பிசாசு அந்த மகனை வெகுவாய் அலைக்கழித்து செத்தவன் போல் அவன் ஆனான். நுரை தள்ளி புரண்டு கீழே விழுந்து கிடந்த தன் மகனை இயேசுவால் குணமாக்க முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கவில்லை. ஆனால் விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் ஆகும் என்று அவனிடம் இயேசு கூறினார். இதற்குள்ளாக ஜனக்கூட்டம் இயேசுவை சூழ்ந்து கொண்டு விட்டனர். இயேசு பிசாசு பிடித்தவனை நோக்கி, இவனை விட்டு வெளியே வா, இவனில் மறுபடியும் நுழையாதே என்று கட்டளையிட்டார். அசுத்த ஆவி பெரும் சத்தத்தோடு அந்த பையனை விட்டு வெளியே சென்றது. இது நடந்து சில மாதங்களில் யூத மத தலைவர்களால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இப்போதுதான் ஒரு அதிசயமே நடந்தது. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார். அவர் சாத்தானையும் மரணத்தையும் வென்றார். அவர் எல்லா தேவதைகளையும் பிசாசின் சக்தியையும் விட மேலானவர், வல்லமை உள்ளவர், எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் கொண்டவர். இயேசு ஒருவரே உண்மையான மெய் தேவன்.